நம்ம என்னதான் கோழிகளை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேய்ச்சல் முறையில் இயற்கையாக நம்ம வளர்த்தாலும் கோழிகளுக்குன்னு சில உணவுகள் வந்து நம்ம தேடி பிடிச்சு கொடுக்க தாங்க செய்யணும். அதாவது நம்ம கொண்டு வந்து கொடுக்க தான் செய்யணும். அந்த மாதிரி கொடுத்தா தான் வந்து கோழிகள் வந்து நல்ல ஆரோக்கியமாக வளரும். மேய்ச்சலே அதுக்கான தேவையான தீவனங்கள் கோழி அதை எடுத்துக்கிறோம். இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா சில உணவுகள் வந்து நம்ம மார்க்கெட்டிலிருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தாகணும். அது என்னான்னு பார்த்தீங்கன்னா அதுதாங்க பப்பாளி பழம். ஆமாங்க, கண்டிப்பாக ஒரு கோழி வளர்ப்பில் வந்து பப்பாளி பழம் வந்து கோழிகளுக்கு வந்து ரொம்ப முக்கியம். இந்த கோழியெல்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஆர்வமாக கூட்டத்தோட கூட்டமாக இவ்வளோ சண்டை போட்டுக்கிட்டு என்னத்தை சாப்பிடுதுன்னு நினைக்கிறீங்களா? பப்பாளி பழத்தை தான் சாப்பிடுது. ஆமாங்க, நல்ல மழை எங்கள் ஊரில் வர பாதையில் ஒரு பப்பாளி மரம் உடஞ்சி கீழே விழுந்திருந்தது. அதில் ஒரு பப்பாளி பழம் இருந்தது. அந்த பழத்தை எடுத்துகிட்டு வந்து கோழிகளுக்கு போட்டேன். அந்த பழத்தை தான் இவ்வளோ ஆர்வமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது. இந்த கோழிக்கு வந்து பப்பாளி பழம் ஏன் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நான் குடல் புழு நீக்கிறதுக்கு வந்து பப்பாளி பழம் வந்து ஒரு ரொம்பையும் முக்கிய பங்கு வகிக்குது. அதனால் வந்து கோழிகளுக்கு தாராளமாக ஒரு மாதத்துக்கு மேலே உள்ள கோழிகளுக்கு தாராளமாக நீங்கள் பப்பாளி பழம் கொடுக்கலாம். சளி பிரச்சனை வரும் அந்த மாதிரி எதுவுமே நினைக்க வேணாம். ஆங்கில மருந்துகளும் நிறையா இருக்குது. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா பப்பாளி பழத்தில் ஒரு நல்ல சிறப்பான ரிசல்ட் இருக்குது. நல்லா ஆர்வமாக சாப்பிடும் கோழிகள். பாருங்களேன் எவ்வளோ சண்டை போட்டுக்கிட்டு சாப்பிடும் பார்த்தீங்களா? மார்க்கெட்டில் காசு கொடுத்து தான் வாங்கணும்னு கிடையாது. மார்க்கெட்டில் போனீங்கன்னா ஒரு கொஞ்சம் டேமேஜான பழம் இந்த மாதிரிலாம் வந்து சைடில் போட்டுருப்பாங்க. அதை நமக்கு ஃப்ரீயாகவே தருவாங்க. அதை எடுத்து கொடுக்குறப்ப வந்து மாதத்துக்கு ஒரு வாட்டி கொடுக்குறப்ப வந்து பப்பாளி பழம் சாப்பிட்றனால குடல் புழெல்லாம் வெளியே வர நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். இதன் மூலம் வந்து கோழிகள் வந்து எடை நல்லா அதிகரிக்கும். சில பேரில் கேட்குறாங்க, என் கோழி எடையே அதிகரிக்கலன்னு கேட்குறாங்க. காரணம் இதுதான், குடல் புழு நீக்கம் கண்டிப்பாக பண்ணணும். மாதத்துக்கு ஒரு வாட்டி பப்பாளி பழம் கொடுங்க. கோழி நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். நல்ல ஒரு நோய் தாக்கம் எதுவுமே இல்லாமல் நல்லா வெயிட் நல்லா கெயின் ஆகும். அதனால் வந்து பப்பாளி பழம் வந்து உங்களுக்கு கிடைச்சா வந்து தாராளமாக கோழிகளுக்கு தாராளமாக கொடுக்கலாம். நன்றி.